السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله عز وجل: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى في موضع آخر: وكلا نقص عليك من أنباء الرسل ما نثبت به فؤادك وجاءك في هذه الحق وموعظة وذكرى للمؤمنين. என் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளை இதை போன்ற சபைக்கு அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையில் கூறும்போது கூறுகிறான்: வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அன்பாஇர் ருசுல் மா நுஸப்பிது பிஹி ஃபுஆதக். நபியே, நாம் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய இந்த நபிமார்களோட வரலாறு அனைத்தும் உங்களோட உள்ளத்தை திடன்படுத்தும், உங்களோட உள்ளத்தை உறுதியாக்கும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்நாளில் அவர்கள் சில இன்னல்களும் சில துன்பங்களும் சந்திக்கும் பொழுது இதே போன்ற வரலாறுகள் அவர்களோட உள்ளத்தை உறுதியாக்குனது. அதே போன்று தான் ஒரு முஸ்லிமும் அவனோட வாழ்க்கையில் அவன் நிலை மாறும் பொழுது, நிலை தவறி போகும் பொழுது, சில நேரங்களில் அவன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்படும், சில நேரங்களில் அவன் வாழ்க்கையில் ஹராமை செய்வதற்கு முன் வருவான், சில நேரங்களில் அவன் வாழ்க்கையில் மார்க்கம் சொல்லித்தந்த அதபுகளை விட்டுவிட்டு, மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அந்த ஒழுங்குகளை விட்டுவிட்டு அவன் வெளியே தவறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அவன் இந்த நபிமார்களோட இந்த வரலாறை கேட்கும் பொழுது, சஹாபாக்களோட இந்த வரலாறை கேட்கும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை வைத்து அவனோட உள்ளத்தை திடன்படுத்திக் கொள்ளுவான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தோட முடிவில் அல்லாஹ் கூறுகிறான்: வஜாஅக ஃபீ ஹாதிஹில் ஹக். இதில் உங்களுக்கு வந்தது அனைத்தும் சத்தியம். அல்லாஹ் கூறக்கூடிய இந்த வரலாறு அனைத்தும் உங்களுக்கு சத்தியம். வ மௌஇதா, உங்களுக்கு உபதேசம். வ திக்ரா, உங்களுக்கு ஞாபகம் ஊட்டல். மூன்று விஷயத்தை அல்லாஹ் கூறுகிறான். முதலாவது, இது சத்தியம், சத்தியத்தை கேட்கிறீர்கள் இந்த வரலாறில். அதே போன்று தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சம்பவம் சத்தியம். ஏதோ ஒரு கதை, ஒரு மாரல் ஸ்டோரி என்று சொல்லக்கூடிய ஒரு கதை, அதிலிருந்து உங்களுக்கு சில மாரல்ஸ் சொல்லி தரக்கூடிய கதைகள் அல்ல, இது சத்தியம். வமௌஇதா, இதில் ஒரு முஃமினுக்கு படிப்பினை இருக்கிறது, இதில் ஒரு முஃமினுக்கு போதனை இருக்கிறது. இதே மாதிரி சம்பவங்களில் போதனை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் தான் முஃமின்கள். அதே போன்று அல்லாஹ் மூணாவது கூறுகிறான்: வதிக்ரா, இதில் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டல் இருக்கிறது. சில விஷயங்களை மறந்திருப்போம், சில அதபுகளை சின்ன வயதில் படித்திருப்போம், ஆனால் காலப்போக்கில் சிலதை மறந்திருப்போம். அல்லாஹ் கூறுகிறான்: வதிக்ரா, இதில் உங்களுக்கு ஒரு ஞாபகம் ஊட்டல் இருக்குது. யாருக்கு? லில் முஃமினீன், ஈமான் கொண்டவர்களுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய இந்த சம்பவத்தில் அப்படி படிப்பினை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. என் அன்பான சகோதரர்களே, இன்றைய இந்த உரை ஒரு முக்கிய ஒரு சம்பவத்தை தொடர்பாக வரக்கூடிய ஒரு உரை. எந்த அளவுக்கு ஒரு முக்கிய சம்பவம் என்றால், அன்றைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னர் இஸ்லாமிய ராஜ்யத்தை அமைத்தார்கள். இஸ்லாமிய ராஜ்யம் கால் ஊண்டி அது உறுதியாக இருக்கக்கூடிய அந்த நிலையை முனாஃபிகீன்கள் பார்த்து அவர்கள் ஒரு மாதிரியான வெறுப்பில் இருந்தார்கள். இதை எப்படியாவது இதை கொலைத்து விட வேண்டும். அதே போன்று பல திசைகளில் யூதர்களாக இருக்கட்டும் சரி, காஃபிர்களாக இருக்கட்டும் சரி, அவர்களோட ஒரு எண்ணம் எதுவாக இருந்துச்சு என்றால், இந்த இஸ்லாமிய இந்த ராஜ்யத்தை கொலைக்க வேண்டும், அதற்கு இந்த இஸ்லாமிய ராஜ்யத்தில் ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு அவர்கள் சந்தர்ப்பங்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். ஏனென்றால், நமக்கு மத்தியில் ஒரு மனிதன் இருக்கிறார், நம்ம நினைக்காத அளவுக்கு அவன் வளர்ந்துடுறான்,
சிலருக்கு எப்படி இருக்கும், இவன் வளர்ந்தாலும் சரியில்லை, இவனை எப்படியாச்சும் கீழே இறக்கணும். இதே இஸ்லாமில் ஒரு மனிதன் வளரும்போது மார்க்க அடிப்படையில் அந்த மார்க்கம் மேலோங்கும் பொழுது அந்த மார்க்கத்துக்கு எதிர்ப்பாக இருந்தவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டு இருந்தவர்களாக இருந்தார்கள். எப்படி ஒரு நரி சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்குமோ அதே போன்று இருந்தார்கள் இந்த நயவஞ்சகர்கள், முனாஃபிகீன்கள். அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த சம்பவம் அமைந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் இந்த சம்பவத்தை நிகழ்த்தினவன், அவன்தான் இந்த சம்பவத்தை முழுதாக நிகழ்த்தினவன். அவனுக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி என்ன ஹிக்மத் இருக்குது என்று. சிலர் நினைத்து கொள்வார்கள் இஸ்லாத்தில் கலங்கத்தை ஆரம்பத்தில் ஏற்படுத்தும் பொழுது நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கலங்கத்திலிருந்து ஒரு எழுச்சியை அல்லாஹ் உண்டாக்குவான், அந்த கலங்கத்திலிருந்து ஹக்குக்கு ஒரு உதவியை அல்லாஹ் உண்டாக்குவான். அதே போன்று தான் இந்த சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா செய்து வந்ததுக்கு பிறகு 5 வருடங்கள் கழித்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு செல்கிறார்கள். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு செல்லும் பொழுதோ ஏதோ ஒரு பயணத்துக்கு செல்லும் பொழுதோ அவங்க மனைவிமார்கள்லேருந்து ஒரு மனைவியை கூட்டிட்டு போவாங்க. அப்படி இந்த போருக்கு அவங்க அழைத்து சென்றது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலுக்கல் போட்டார்கள். அந்த குலுக்கலில் என் பேர் வந்துச்சு. இந்த ஹதீஸை வைத்து உலமாக்கள் ஒரு படிப்பினை கூறுகிறார்கள், குலுக்கல் போடுவது மார்க்கத்தில் அனுமதியானது. தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் குலுக்கல் போடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 9-10 மனைவிமார்கள் இருந்தார்கள். அதில் ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கணும், ரொம்ப கஷ்டமான விஷயம். நீதமாக இருக்கணும். அதில் சில மனைவிமார்களுக்கு இடையே போட்டி இருந்தது, பொறாமை இல்லை, போட்டி இருந்தது. அதுக்கு மத்தியில் நேர்மையாக நடக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலுக்களை போட்டார்கள். அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேர் வந்துச்சு. இந்த ஹதீஸை முழுமையாக அறிவிக்கக்கூடியவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசத்துக்குரிய மனைவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகிறார்கள், ஆயிஷா மற்ற பெண்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்டவர் என்றால் கமிஸ்லி ஸரீதி அலா ஸாயிரி தஆம் அவ் கமா قال عليه الصلاه والسلام. அரபுகளிடம் ஒரு உணவு இருக்கிறது, சரீத் என்று சொல்வார்கள். அன்னைக்கு அந்த உணவு என்பது இன்னைக்கு எப்படி டாப் நாட்ச்னு சொல்லுவோம், அன்னைக்கு அது ஒரு பெஸ்ட் ரேட்டிங் ஒரு உணவு. அது எப்படி சரீத் என்கிற உணவு மற்ற உணவுக்கு மத்தியில் ஒரு சிறந்த உணவாக இருக்கிறதோ அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்னோட மனைவி ஆயிஷா மற்ற மனைவிகளுக்கு மத்தியில் மற்ற பெண்களுக்கு மத்தியில் சிறந்தவளாக இருக்கிறாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்த ஒரு மனைவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், முஸ்லிம் பெண்களில் உங்களுக்கு யார் மிக சிறந்த மிக நேசிக்கக்கூடியவர்கள் யார்? சொன்னார்கள் ஆயிஷா. அதே ஆண்கள்ல அபூஹா, அவங்களோட தந்தை அபூபக்கரை நான் நேசிக்கிறேன். இவங்க 2 பேரும் நேசிச்ச 2 மனிதர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்க மூலமா அல்லாஹ் ஒரு சோதனையை தந்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வோட பாதை என்று இறங்கிவிட்டால் சோதனைகள் இருக்கும். அந்த களத்தில் சோதனைகள் இருக்கும். ஒரு ஸ்கூல்ல படிக்கிறோம், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், மார்க்கத்தை முன் வச்சு நம்ம சில செயல்களை செய்வோம், அந்த இடத்தில் சோதனை வரும். நம்மளை இழிவுபடுத்துவார்கள், நம்மளோட தவறுகளை ரொம்ப நோண்டி பார்ப்பார்கள், நம்மளோட தவறுகளை ரொம்ப மேக்னிஃபை பண்ணி பார்ப்பார்கள். ஒரு தவறை பிடித்து விட்டால் அதை வைத்து நம்மளுக்கு களங்கம் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். அதுதான் ஒரு முஸ்லிமோட வாழ்க்கை. அதே போன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சோதனைகள் வந்தது. அதே போன்று தான் இதுவும் ஒரு சோதனையாக இருந்தது இந்த சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு கிளம்பி விட்டார்கள், மனைவியை அழைத்து போருக்கு கிளம்பி விட்டார்கள். அந்த காலத்தில் பெண்களை நபியோட மனைவிமார்களை ஹவுதஜ் என்கிற சொல்லக்கூடிய அந்த ஒட்டகத்துக்கு மேலே வைக்கக்கூடிய அந்த பெண்களை மறைத்து எடுத்து செல்லக்கூடிய அந்த பெட்டியில தான் எடுத்து செல்வாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாங்கள் போருக்கு போயிட்டு திரும்புகிறோம், மதீனாக்கு கிட்ட வந்துட்டோம், அந்த இரவு நாங்கள் ஒரு இடத்துல நிப்பாட்டுறோம், தங்குறோம் ஒரு இடத்துல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறாங்க, அடுத்த காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் அறிவிப்பு செஞ்சுட்டாங்க, இப்போ மதீனாக்கு நம்ம கிளம்ப போகிறோம், மதீனாவை நோக்கி போக போகிறோம். ஒரு பெரிய படை வருகிறது. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுதஜ் என்று சொல்வார்கள் அந்த பெட்டிக்கு, ஹவுதஜில் அமர வைத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஹவுதஜை சுமக்கக்கூடிய சில சஹாபாக்கள் இருந்தார்கள். அதில் மனைவி மறைத்தவளாக உள்ளே இருப்பார்கள்,
பாதுகாப்பாக உள்ளே இருப்பார்கள். இதுதான் ஒரு ஆண் அவன் பெண்ணை பாதுகாக்கக்கூடிய ஒரு முறை. ஒரு ஆண் தன்னோட மனைவியை இந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், சில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், நான் ஒரு முறை ஹஜ்ஜுக்கு சென்றேன் அல்லது உம்ராவுக்கு சென்றேன். ஹஜ் உம்ராவில் பெண்கள் முகத்தை மூடக்கூடாது. நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணுவார்கள் என்றால், முகத்தை மூட மாட்டாங்க, அவங்க தலையிலிக்கிற துண்டு கீழே போடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களை பாதுகாத்து கொண்டார்கள். அந்த ஆண்களும் அந்த பெண்களை எவ்வாறு பாதுகாத்தார்கள், அதே போன்று ஒரு மனிதன், ஒரு முஃமின் தன்னோட மனைவியாக இருக்கட்டும் சரி, சகோதரியாக இருக்கட்டும் சரி, தன்னோட பிள்ளைகளாக இருக்கட்டும் சரி, தாயாக இருக்கட்டும் சரி, அவங்களோட மானத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆணாக இருக்க வேண்டும். பல ஆண்களுக்கு முன்பாக சர்வசாதாரணமாக மனைவி நிற்கிறாள், சர்வசாதாரணமாக பிற ஆண்களுடன் பேசுகிறாள். ஒரு ஆணுக்கு கீரத் வர வேண்டும், ஒரு ஆணுக்கு ரோஷம் வர வேண்டும். அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு கொடுத்து விட்டார்கள், முஸ்லிம் படை திரும்ப மதீனாக்கு திரும்ப போகிறது. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கேட்டுட்டு, அவங்களோட ஒரு சுய தேவை வந்து விட்டது, அது தேவையை கழிப்பதற்காக படையிலிருந்து தனியாக போகிறாங்க. ஒரு மரத்தடிக்கு தனியாக போய் அவங்க தேவையை கழித்து விட்டு வருவதற்கு போகிறார்கள். போயிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கு பின்னாடி அவங்க நெஞ்சு தொட்டு பார்க்குறாங்க, அவங்க அணிந்து இந்த செயின் காணும். அந்த செயின், அதையும் வர்ணிக்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. தன்னோட கணவன் அல்லது அவங்களிடம் இருந்த அந்த செயினையும் வர்ணிக்கிறாங்க. அது யமன் நாட்டை சார்ந்த கற்களை வைத்த அந்த ஒரு செயின், அந்த அளவுக்கு மதிப்பான ஒன்றது அன்றைய காலத்தில். அதை நான் அணிந்திருந்தேன், ஆனால் திரும்ப போகும்போது அது காணும், என் கழுத்தில் இருந்தது காணும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சஹாபாக்கள் எண்ணிக்கொள்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திரும்பி விட்டார்கள் என்று. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த படை கிளம்புறதுக்குள்ளே நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுன்னு சொல்லுவோமே, அதே மாதிரி போகிறாங்க. சின்ன வயசு தானே அவங்களுக்கும். நம்ம எண்ணத்தில் எப்படி எடுக்குன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருந்தார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு வயசு 56 கிட்ட, 57 கிட்ட. அப்போ அவங்க மனைவினா எப்படியும் ஒரு 50 வயசு இருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன பிள்ளை, அப்போ சின்ன வயசு. அவங்கள பற்றி இந்த ஹதீஸில் பின்னாடி அவங்க எப்படி இருந்தாங்கன்னு என்று ஒரு பெண் அவங்களை விவரமாக சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு சின்ன வயசு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த போயிட்டு வந்துடுறேன்னு எந்திரிச்சு போகிறாங்க. இந்த செயினை போய் பார்த்துட்டு வந்ததுன்னா அந்த சிறுநீர் கழிச்சா அது தேவை கழித்த அந்த இடத்துக்கு திரும்ப போகிறாங்க. போயிட்டு தேடுறாங்க, செயின் கிடச்சிருச்சு. கிடச்ச செயினை எடுத்துக்கிட்டு திரும்புகிறாங்க, படையை காணோம். பெரும் கூட்டம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளக்கமாக கூறுகிறார்கள், நான் அன்னைக்கு பெரிய உடம்பு இல்லை எனக்கு. அன்றைய காலத்தில் பெண்கள் பெருசாக சாப்பிட மாட்டாங்க. முஸ்லீம்கள் பெரிய பணக்கார ராஜ்யமாக இல்லை, பெருசாக நாங்கள் சாப்பிடல, எங்களுக்கு பெருசாக உடம்பு போடல, ரொம்ப மெலிசாக இருப்பேன், நான் பெரிய வெயிட்டே இருக்க மாட்டேன். நான் அது ஹவுது உள்ள உட்கார்ந்துருக்கிறேன்னு தெரியாது, இல்லாட்டியும் இருக்கிறேன்னா இல்லையான்னு தெரியாது. அந்த அளவுக்கு வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒரு இடையில தான் நான் இருந்தேன். ஒருவேளை சஹாபாக்கள் அவர்கள் கூறுகிறார்கள், சஹாபாக்கள் எண்ணிக்கொண்டார்கள் நான் ஹவுதஜில் இருக்கிறேன் என்று என்னை சுமந்து கொண்டு சென்று விட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சரியான ஒரு தலைவராக இருந்தார், சரியான போர் தளபதியாக இருந்தார். போர் அந்த படை கிளம்பினதுக்கு பிறகு ஒரு மனிதரை எப்பயுமே பின்னாடி அனுப்புவாங்க. ஒரு கூட்டம் படை ஒரு இடத்துல தங்கிட்டு போதுன்னு சொன்னால் அந்த போனதுக்கு பிறகு ஒரு மனிதரை அனுப்புவாங்க. முஸ்லீம்கள் அவங்களோட உடைமைகள் எதையும் விட்டுட்டாங்களா, பொருள்கள் எதையும் விட்டுட்டா அதை திரும்ப எடுத்துட்டு வர்றதுக்கு ஒருத்தவங்களை அனுப்புவாங்க. அப்படி அனுப்பப்பட்டவர்கள் தான் சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பேரை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சஃப்வான் இப்னு முஅத்தல், இளம் வயது ஒரு சஹாபி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட விஷயத்தை விளக்குறாங்க. நான் பார்த்தேன், படை கிளம்பிருச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரி அல்லாண்டு தூங்கிட்ட மரத்து பக்கத்தில். அன்பான சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நிலை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு பெண், சாதாரண ஒரு பெண்ணாக இருந்தால், கணவனை காணோம், படையை காணோம், பதறி இருப்பார்கள், எங்கே ஓடுவேன், எனக்கு நாசமா போச்சு, அவ்வளோதான், மௌத்தா போகிறேன், அவங்க நிலையே மாறி போயிருக்கும். ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூலா இருந்தாங்க, அமைதியாக இருந்தார்கள். ஏன்? அவர்களோட நம்பிக்கை அல்லாஹ் மீது இருந்தது. ஒரு மனிதன் அவனோட நம்பிக்கை அல்லாஹ் மீது வைத்திருக்கும் பொழுது, அவன் அல்லாஹ்வை சார்ந்து வாழும் பொழுது, அவனுக்கு வாழ்க்கையில் என்ன நிலை ஏற்பட்டாலும் சரி அமைதியாக இருப்பான். இதே போன்று தான் சஹாபாக்களும். பத்ர் யுத்தத்தில் அடுத்த நாள் 1000 பேரை சந்திக்க போகிறாங்க. யுத்தத்தில் முந்தின இரவு நன்றாக தூங்கினார்கள், நல்லா தூங்கினாங்க.
அவங்களோட கல்பு அமைதியாக இருந்தது, அவங்க கல்பு சாந்தி பெற்ற கல்பாக இருந்தது. காரணம் என்ன? அவங்க கல்பு அல்லாஹோட ஒட்டிய ஒரு கல்பாக இருந்தது, அவங்க கல்பு அல்லாஹோட இணைந்த ஒரு கல்பாக இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அவங்க வயசையும் யோசிச்சு பாருங்க. அந்த வயசுல பதட்டம் ஏற்படும். ஒரு பெரிய வயசுனா ஒரு முதிர்ச்சி இருப்பாங்க, அவங்க வயசுக்கு பதட்டம் ஏற்பட்டு இருக்கணும், ஆனால் ஏற்படலை. அமைதியா மரத்தடியிலே அவங்க சொல்றாங்க, சரி நான் மரத்தடியில் தூங்கினேன். எப்படியும் அந்த படைக்கு ஒரு கட்டத்தில் தெரியும், நான் இல்லைன்னு தெரியும், திரும்ப வருவாங்க அப்படின்னு நான் தூங்கிட்டேன். ரொம்ப கூலா சொல்றாங்க. அவங்க உறங்கி கொண்டிருக்கிறார்கள். தூரத்திலிருந்து சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், நான் ஆயிஷாவை ஹிஜாபோட வசனம் இறங்குவதற்கு முன்னாடி நான் ஆயிஷாவை பார்த்திருக்கிறேன், அதனால அங்க படுத்திருக்கக்கூடியது ஆயிஷா என்று நான் கண்டு கொண்டேன். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், சஃப்வான் என்னை ஹிஜாபோட வசனம் இறங்குவதற்கு முன்னாடியே சஃப்வான் என்னை பார்த்திருக்கிறார். அப்ப சஃப்வானுக்கு நான் தான் தெரியும், என்னோட உடல் அமைப்பை வைத்து இது ஆயிஷா என்று கண்டுபிடிக்க சஃப்வானுக்கு தெரியும். இது எதற்கு கூறுகிறார்கள் என்றால், இதுதான் முக்கியமான விஷயம் சகோதரர்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னோட முகத்தை திறந்து காமிக்கவில்லை, நான் ஆயிஷா, நான் ரசூலுல்லாஹ்வோட மனைவி என்று காமிக்கவில்லை. அதே போன்று அந்த இடத்துல எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை. நான் ஆயிஷா, நான் ரசூலுல்லாஹ்வோட மனைவி, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை. சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மையானவர்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் வந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சத்தமா ஒரு குரல்ல சொல்றாங்க. ஏன்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உணர்ந்து கொள்ளணும், கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வந்துருச்சுட்டு. இன்னொரு புறம் இது மிக மோசமான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா கூட்டிட்டு போறது ஏதோ ஒரு சாதாரண ஒரு பெண்ணு கிடையாது, ராஜ்யத்தோட தலைவனோட மனைவி. அவங்க விஷயத்துல கலங்கத்தை ஏற்படுத்தினால் அந்த ராஜ்யத்தையே கலங்கம் ஏற்படுத்துறதுக்கு சமம். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இளம் வயது, ஒரு வயதான ஒரு மனைவி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க வயதுல மூத்தவங்களா இருந்தாங்க. அவங்களா இருந்திருந்தால் ஒரு பெரிய பேச்சு பொருளுக்கு ஆயிருக்காது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இளம் வயது. அதே போன்று வந்த சஹாபியும் இளம் வயது சஹாபி. இதுல இருந்து இன்னொரு படிப்பினை இருக்குது. ஒன்று இருக்கிறது மார்க்கத்தில் ஹராமில் இருந்து தவிர்ந்து இருப்பது, இன்னொன்று இருக்கிறது அதை விட மேலான ஒரு கட்டம் ஹராமோட வழிகளோடு தவிர்ந்து இருப்பது. சில நேரத்தில் வழிகள் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும். இப்போ ஒரு பெண்ணிட்ட பேசுறது அனுமதிக்கப்பட்டது, அதற்கு எல்லைக்குள் அனுமதிக்கப்பட்டது, ஆனாலும் அதை விட்டும் தவிர்ந்திருப்பது ஹராமோட வழி, விபச்சாரத்தோட வழி தவிர்ந்திருப்பது. மூன்றாவது ஒன்று இருக்கிறது, ஆக சிறந்த ஒரு நிலை. நான் இங்கே நின்றால் நான் ஹராம் செய்து விட்டேன் என்று மக்கள் எண்ணி விடுவார்கள், ஷக்கோட எல்லை, கேள்விக்குரிய உள்ளாக்கப்பட்டு விடுவேன், அந்த எல்லையை விட்டு தவிர்ந்து இருந்து கொள்வது. இப்போ உதாரணத்திற்கு இந்த பக்கம் போன பெண்கள் நிற்பாங்க, நீ வேலையை தான் போகிறேன், ஆனாலும் சந்தேகத்துக்கு உள்ளாக்கப்படுவேன் இந்த வழியில் போகல. ஆனால் சில பேர் என்ன பார்க்குறோம், இல்லைங்க என் மனசு தூய்மையாகிதா அது போதும், அவன் என்ன நினச்சிட்டு போகிறான் எனக்கு என்ன இருக்குது. இல்லை சகோதரர்களே, அதையும் ஒரு முஃமின் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி அமைதியாகிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கடமை, விட்டு போய்விட முடியாது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை. அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் அவர்களை அடையாளம் காமிக்க கூடாது. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் சூழ்நிலை. அந்த இடத்துல சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஒட்டகத்தை முட்டிக்கால் போட வைக்கிறாங்க, ஒட்டகம் கீழே உட்காருது, எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒட்டகத்தில் அமர்ந்து உட்காருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், நான் படையோட மதீனா செல்வதற்கு முன்னாடியே படையோடு இணைந்துட்டேன். ஆனால் அந்த படையில் இருந்தவர்கள் சிலர் முனாஃபிகீன்கள், அந்த படையில் இருந்தவர்கள் சிலர் நயவஞ்சகர்கள். தூரத்திலிருந்து சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தை இழுத்திட்டு வர்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அமர்ந்து இருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், இது நயவஞ்சகர்களுக்கு ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பமாக மாறிவிட்டது. அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோட சொன்னாங்க. இது என்ன சஃப்வானும் ஆயிஷா ஒன்றா வர்றாங்க, பேச்சை போட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், இந்த பேரை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், இவன் தான் முனாஃபிகீன்களோட தலைவனாக இருந்தான். அவன் தான் முதல்ல பேச்சை போட்டான். இது என்ன ஆயிஷாவும் முஹம்மது ஒன்றா வர்றாங்க, ஆயிஷாவும்
முஹம்மது ஒன்றா ஆயிஷாவும் சஃப்வான் ஒன்றா வர்றாங்களே, இது என்னமோ சந்தேகமாக இருக்குதுன்னு பெருசால மேடை போட்டு பேசலை, பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொன்னார். அப்படியே பேச்சு பரவணுச்சு. அன்பான சகோதரர்களே, இதே போன்று தான் சில விஷயங்களை நாம் இவன் நினச்சி செஞ்சான், இது பரவணுன்ற நியத்தில் செஞ்சான். ஆனால் சில நேரங்களில் சில வார்த்தைகளை நாம் சில நண்பர்களிடம் கூறுவோம், இது அந்த அளவுக்கு தீயாக பரவும் என்று நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் அது தீயாக பரவி ஏதோ ஒரு நபருக்கு அது நாளைக்கு ஃபித்னாவாக அமையும், அல்லது நமக்கே அது நாளைக்கு ஃபித்னாவாக அமையும். அதனால் எதை பேசுகிறோமோ சிந்தித்து பேச வேண்டும், எந்த வார்த்தையை கூறுகிறோமோ சிந்தித்து பேச வேண்டும், யாரை பற்றி பேசினாலும் சிந்தித்து பேச வேண்டும். இந்த பேச்சு நாளைக்கு எப்படியெல்லாம் மாற்றப்படும் சிந்திக்க வேண்டும். சும்மா பேச்சு வழக்கில் எதையோ பேசியிருப்போம். அதே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வகூலு கௌலன் சதீதா, பேசக்கூடிய பேச்சை தெளிவான பேச்சாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரு மூடி மறைச்சு அதில் சந்தேகம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு பேச்சு. சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்தது உண்மைதான், அது பொய் இல்லை. அப்துல்லாஹ் இப்னு உபை சொன்னது பொய்யா? இல்லை, பொய் இல்லை. ஆனால் சொன்ன நோக்கம், சொன்ன துணி என்று ஒன்று இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, உண்மையை தானப்பா சொன்னேன், பொய்யா சொன்னேன், உண்மையை தான் சொன்னேன், நடந்தது தானப்பா சொன்னேன். இல்லை சகோதரர்களே, சில நேரங்களில் ஹராமே அங்கே நடந்திருந்தாலும் அதை ஒரு முஃமின் மறைக்க வேண்டும். இந்த இடத்துல எந்த ஹராமும் நடக்கலை, யாரும் எதுவும் பேசவும் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு பேசவும் இல்லை. ஆனால் ஒரு சந்தர்ப்பம், நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை சில ஏற்படலாம். ஒரு முஃமினை, ஒரு நல்ல அடியானை ஒரு ஹராமில் நாம் பார்த்து விடலாம். அதை ஊருக்கு முதல்ல நான் தான் போய் பரப்புவேன் என்று போய் நிற்கக்கூடாது, முடிந்த அளவு மறைக்க வேண்டும். ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறுகிறார்கள், மன் சதர முஸ்லிமன், யார் ஒரு முஸ்லிமை இந்த துன்யாவில் மறைத்து விடுகிறானோ, முஸ்லிம் செய்த பாவத்தை மறைத்து விடுகிறானோ, சதரஹுல்லாஹு யௌமல் கியாமா, அவனை அல்லாஹ் மறுமை நாளில் மறைப்பான். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, மறுமை நாளில் போய் நிற்கும் எத்தனை பாவங்கள் இருக்கும். அல்லாஹ் எல்லாருக்கும் முன்னாடி டிஸ்பிளே போட்டு வெளிப்படுத்தி காட்டிட்டா நம்மளோட மானம் எங்கே போய்விடும் சகோதரர்களே? சிந்தித்து பாருங்கள், நம்ம எத்தனையோ பாவங்கள் செய்திருப்போம், அதை அல்லாஹ் இன்றைய நாள் வரை மறைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நம்மளோ அடுத்தவங்களோட பாவத்தை பற்றி முதலாவது பேசக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறோம். அதனால் ஒரு முஃமின் எதை பேசுகிறான் என்று பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ அப்துல்லாஹ் இப்னு உபை ஸலூல் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறான், மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு மக்கள்கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிக்கிறான். மக்கள்கிட்ட தீயா பரவுது செய்தி. ஆனால் இது எதுவுமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு தெரியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், நாங்கள் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு, ஒரு மாதமாக எனக்கு செய்தியே தெரியாதுங்கிறாங்க. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் அவங்கள எப்படி பாதுகாத்தான். முதல் கட்டத்திலே அவங்களுக்கு செய்தி வந்துருச்சுன்னா அந்த சின்ன பிஞ்சு மனசு எப்படி பதறி இருக்கும். சும்மா ஒரு சாதாரண விஷயம் இல்லை சகோதரர்களே. ஒரு பெண்ணிடம் கேட்டு பாருங்க, அவளோட கருப்பை பற்றி பேசினால் அவருக்கு எவ்வளோ ஒரு துன்பம் ஏற்படுத்தும் என்று. ஒரு பெண்ணுக்கு தான் அடைந்த அந்த பதவிகள், பேரு எல்லாத்தையும் விட மிக கண்ணியமாக அவள் கருதக்கூடியது அவளோட கருப்பு. அதை பற்றியே ஒரு மனிதன் பேசுகிறான், அதுவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக சிறந்த மனைவி. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு எந்த சம்பவம் தெரியல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் வீட்டில் இருந்தேன், எனக்கு ரொம்ப உடம்பு முடியலை, என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பப்போ பார்க்க வருவாங்க. ஏன்னா எல்லா மனைவிமார்களுக்கும் ஒரு வீடு இருந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு கட்டி கொடுத்தாங்க, அது மனைவிமார்களோட வீடு இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி கொடுத்த வீடு அனைத்தும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவியும் சந்திக்க வேண்டுமே. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சந்திக்க வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி எல்லாம் தெரியும், ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லவே இல்லை, செய்தியை துறக்கவே இல்லை. ஏன் ஆயிஷா பதறணும்? இப்படியே செய்தி முடிஞ்சிருச்சுன்னா ஆயிஷாவோட மனசு நிம்மதியாக இருக்குமே என்று கருதினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்தியை சொல்லவே இல்லை. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, செய்தியை கண்டுபிடிக்கல, ஆனால் சில மாற்றங்களை கண்டுபிடித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், இன்னி லஅரா மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லுத்ஃப அல்லதி குன்து அரா மின்ஹு ஹீன அம்ருத். இன்னி லா அரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக எனக்கு ஏதாச்சும் நோய், எனக்கு ஏதாச்சும் முடியாமல் போச்சுன்னா ரொம்ப மென்மையாக என்று நடந்துக்கிடுவாங்க, ரொம்ப தன்மையாக என்று நடந்துக்கிடுவாங்க, கடினமாக நடக்க மாட்டாங்க, அழகாக பேசுவாங்க. ஆனால் அது எதுவுமே நான் இந்த வாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல, கணவர்கிட்ட நான் எதுவுமே பார்க்கல. ஒரு மனைவி அதை கண்டு கொள்வாள், நுட்பமாக நோட்டீஸ் பண்ணுவார் மனைவி.
ஹஸ்பண்ட் இருக்கக்கூடிய மாற்றங்களை வந்து நுட்பமாக நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு நோட்டீஸ் பண்ணாங்க, என்னோட கணவர்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. பொதுவாக எனக்கு உடம்பு முடியாமல் போனால் என்கிட்ட மென்மையாக நடந்துக்குருவாங்க, அழகாக பேசுவாங்க. ஆனால் அது எதுவுமே இப்போ இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, ஒரே ஒரு வார்த்தை கேட்குறாங்க, கைஃப தீக்கும், பெண்ணே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அது மட்டும் தான் கேட்குறாங்க. இப்போ பொதுவாக நம்ம சகோதரர்கள் என்ன சொல்லுவோம், எப்படி இருக்கிறேன்னு கேட்டேனே, உன்னை தான் விசாரிச்சேனே என்று சொல்லுவாங்க. அது இல்லை சகோதரர்களே, அதை விட்டும் அடுத்த ஒரு கட்டம் இருக்குது. அன்பாக நடந்து கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக அது நடந்து கொள்வார்கள். ஆனால் இந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதில் ஒரு துயரம் இருக்கிறது, அது அதை தடுக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை கண்டு கொண்டார்கள், ஏதோ இவங்களை தடுக்குது. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அதுக்கு பதிலை கொடுத்துட்டு அமைதியாக வராங்க. அந்த இரவு பொதுவாக பெண்கள் அன்றைய காலத்தில் அதாவது கழிவறைக்கு போகணும் என்றால் இன்றைய போன்று பாத்ரூமு, அட்டாச் பாத்ரூம் எதுவும் கிடையாது. சில ஹதீஸ்களில் வருது, சிறுநீர் கழிப்பதற்கு வீட்டில் ஒரு பகுதியை நாங்கள் ஒதுக்கி கொள்வோம் என்று. ஆனால் மனம் கழிக்க வேண்டும் என்றால் இரவு நேரத்தில் பெண்கள் போவாங்க. இரவு நேரத்தில் பெண்கள் ஊரை விட்டு வெளியே போவாங்க, ஊருக்கு நடுவே இருக்காம ஊரை விட்டு வெளியே போவாங்க. அப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இரவு அவங்களுக்கு தேவை ஏற்படுது. உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வெளியே போகிறாங்க. இந்த மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு யார் என்று புரிஞ்சுக்கணும் முதல்ல, ஏன்னா சம்பவத்தோட கடைசியில் இதெல்லாம் தேவைப்படும். மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு யார் என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட மாமி மக மச்சான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட மாமி மக மச்சான், நம்ம ஒரு பாணியில் சொன்னா மச்சான், சகோதரன் கூட வச்சுக்கலாம். இந்த மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹுவோட முழு பொறுப்பையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்திருந்தார்கள். மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முஹாஜிர், ஹிஜ்ரத் செய்து வந்த ஒரு நபித்தோழர். அதே போன்று ஏழையாக இருந்தார்கள். அதனால அவங்களோட குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பெடுத்திருந்தார்கள். இந்த மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹுவோட தாய் தான் உம்மு மிஸ்தாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழி. அவங்க என்ன பண்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கூட துணைக்கு போறாங்க. அந்த இரவுல துணைக்கு கழிவறைக்கு போறாங்க. போகும்போது அவங்கள ஒரு கல் இடறி விட்டுது, கல் தடுக்கி விடுது. அப்போ அந்த நேரத்தில் மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹுவோட தாயோட வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருது, தஈஸ மிஸ்தாஹ், மிஸ்தாஹ்க்கு அழிவு உண்டாகட்டும் என்று சொல்கிறாங்க. எந்த தாய் மகனை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹுவோட தாய் என்ன பண்ணுறாங்க, தஈஸ மிஸ்தாஹ், மிஸ்தாஹ்க்கு அழிவு உண்டாகட்டும் என்று சொல்கிறாங்க. மிஸ்தாஹ் அழிஞ்சு போகட்டும். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, ஒரு அழகான வார்த்தை கேட்குறாங்க, பிஸமா குல்தி, என்ன இவ்வளோ மோசமான வார்த்தை பேசுகிறீங்க, பிஸமா குல்தி. இதே மற்றவங்களா இருந்தால் என்ன கேட்பாங்க, என்ன திட்டுறீங்களா மகனை, எதுவும் நடந்துச்சா, மகன் எதுவும் பண்ணாரா, நோண்டி அங்கே ஏதாச்சும் ஒரு சம்பவம் இருந்தால் அது எப்படியாச்சும் வெளியே எடுத்துட மாட்டோமா, அதை வச்சு நம்ம ஊருக்குள்ளே போய் பேச மாட்டோமா. இதில் சில பெண்களுக்கு பெருமை வேறு இருக்கும், எனக்கு தான்ப்பா அந்த செய்தி முதல்ல வந்துச்சு, இப்போ ஆண்களுக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு. யாரோட மற்றவங்களோட கற்பை பற்றியோ மற்றவங்களோட மானத்தை பற்றியோ மற்றவங்களோட கண்ணியத்தை பற்றி பேசும் பொழுது செய்தி முதல்ல எனக்கு தான் வந்துச்சு, எனக்கு எல்லா செய்தியும் வந்துடும். சிலர் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க, ஊரில் நடக்கிற எல்லா அசிங்கங்களும் முதல் செய்தி எனக்கு தான் வரும். சுபஹானல்லாஹ், அசிங்கங்களோட குப்பத்தொட்டியாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், வெக்கப்பட்டு கொள்ளணும். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழகான ஒரு வார்த்தையை கேட்குறாங்க, பிஸமா குல்தி, ஏன் இவ்வளோ மோசமாக பேசுறீங்க, இன்னஹு ஷஹீத பத்ரா. மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட ஒரு சஹாபியை பற்றி நீங்கள் இப்படி பேசுறீங்களே, உங்கள் மகன் கூட சொல்லலை. அதை விட ஒரு சிறப்பு, பத்ர் யுத்தத்தில் கலந்த ஒரு சஹாபி, அவங்கள பற்றி இவ்வளோ இழிவாக பேசுறீங்களே, எப்படி உங்களுக்கு இது பொருந்தது என்று அந்த பேச்சை அதோடு நிறுத்த பார்க்கிறார்கள். ஆயிஷாவே, உனக்கு நடந்த எந்த செய்தியும் தெரியாதா? ஏன்னா இவங்க என்ன எண்ணிக்கொள்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாம் தெரியும் என்று. ஆனால் அந்த இடத்துல தான் செய்தி வெடிக்குது, அந்த இடத்துல செய்தி வெடிக்குது. இதுக்கு பின்னாடி நிகழ்வுகள் அப்படியே தலைக்குப்புறாக மாறுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, என்ன செய்தி, ஒன்றுமே எனக்கு தெரியாத. இப்போ சொல்லுங்க, என்ன ஆயிஷாவே, ஊர் முழுக்க உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குது, என்னை பற்றி பேசுதா ஊர் முழுக்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, என்ன செய்தி, என்ன பற்றி. அவங்கள பற்றியாக இருக்கிறதுனால் கேட்டார்கள், வேற யாரையோ பற்றி இருந்தால் கேட்டிருக்க மாட்டார்கள், அவங்கள பற்றி இருந்ததுனால் கேட்டார்கள். அதே போன்று மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹுவோட தாய் கூறுகிறார்கள், நடந்த சம்பவம் அனைத்தும்
உன்னை பற்றி இப்படிலாம் பேசுது, உன்னையும் சஃப்வானையும் ஒன்றா வச்சு இவ்வளோ அசிங்கமாக ஊரெல்லாம் பேசுது, நீங்கள் விபச்சாரம் செஞ்சதாகவும் நீங்கள் ஹராமில் ஈடுபட்டதாகவும் ஊரெல்லாம் உங்களை பேசுகிறது, அதில் என்னோட மகனும் பேசினான், அதில் என்னோட மகன் மிஸ்தாஹும் பேசினான். மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சஹாபி. அவங்க அப்படி பேசிட்டதுனால நாம் அவங்களை இழிவுபடுத்தி விடக்கூடாது. ஒரு முஸ்லிமுக்கு அப்பப்பொழுது அவனோட வாழ்க்கையிலும் சில தவறுகள் ஏற்படும். ஒன்றும் மலக்கு கிடையாது. சில நேரத்தில் சிறந்த மனிதர்கள் என்று சிலரை பார்ப்போம், உலமாக்கள் என்று சிலரை பார்ப்போம், கண்ணியமுடையவர்கள் என்று சிலரை பார்ப்போம். அவங்களுக்கு பாவம் ஏற்படும். நம்மளாம் எப்படி நினச்சி வச்சுருக்கிறோன்னா, உலமாக்கள்லாம் வானத்திலேருந்து இறங்கணுங்க, அவங்களுக்கு எந்த பாவமும் ஏற்படாது. சுபஹானல்லாஹ், உங்களை போன்று வளர்ந்தவர்கள் தான், நம்மளை போன்று வளர்ந்தவர்கள் தான் உலமாக்களும். அவர்களும் ஒரு காலத்தில் படித்தார்கள், அனைத்தையும் அனுபவித்தார்கள். ஒரு காலத்தில் மார்க்க கல்வியை படித்து மற்ற மக்களை விட்டு ஒரு தரம் கூடிவிட்டார்கள். அதனால் அவங்களோட மனிதன் அவங்களோட இயல்பு அவங்களை விட்டு போவில்லை. அதே போன்று தான் சஹாபாக்களும், அவங்க மனிதர்கள் தான். அப்படி ஒரு வகையில் மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ அந்த செய்தியை பரப்பக்கூடிய ஒருத்தவராக மாறிவிட்டார். அந்த செய்தியை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு மனிதராக இல்லை, இந்த செய்தி ஊர் முழுக்க பரவுது, அந்த பரப்பக்கூடிய ஒருத்தவராக அந்த ஒரு செயினில் அவங்களும் ஈடுபட்டுட்டாங்க. அதோட இன்னொரு சஹாபி ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அதில் ஈடுபட்டுட்டாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு யார் என்று யாருக்கு தெரியும்? யாராச்சும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில் இருந்த ஒரு கவிஞர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, காஃபிர்கள் முஸ்லிம்களை கவிதையால் தாக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்ப்புக்கு யாரை அனுப்புகிறார்கள்? ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை அனுப்புகிறார்கள். ஹஸ்ஸானே அவர்களை நீங்கள் கவிதையால் தாக்குங்கள் என்று கூறுகிறார்கள். அந்நேரத்தில் என்ன சொன்னாங்க? அபூபக்கரை சேர்ந்து கூட்டிகிட்டு போங்க, கோத்திரங்களை பற்றி அபூபக்கருக்கு தெரியும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சஹாபி தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களும் ஏதோ ஒரு மனிதனுடைய இயல்பில் இந்த ஹராமில் ஈடுபட்டு விட்டார்கள். ஆனால் அன்பான சகோதரர்களே, இந்த இடத்தில் ஒரு மனிதன் பிரித்து பார்க்க வேண்டும். இந்த சம்பவத்தை பரப்பக்கூடியவர்கள் சிலர் முஃமின்களும் இருந்தார்கள், சஹாபாக்களும் இருந்தார்கள், முனாஃபிகீன்களும் இருந்தார்கள். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. முனாஃபிகீன்கள் பரப்பும் பொழுது அவரோட நோக்கம் இஸ்லாத்தை கலங்கப்படுத்த வேண்டும், முஸ்லிம்களை அசிங்கப்படுத்த வேண்டும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அந்தஸ்தை அவர்களுக்கு குறைக்க வேண்டும். ஆனால் முஃமின்கள் அதை செய்தது அவர்களுக்கு இந்த எந்த நோக்கமும் கிடையாது. அவங்க மனிதன அடிப்படையில் இந்த ஹராமை செய்து விட்டார்கள், அவ்வளவுதான். மனிதன அடிப்படையில் அவர்கள் இதை செய்து விட்டார்கள். இப்படி பிரித்து பார்க்க வேண்டும். சிலர் என்ன செய்து விடுவார்கள் என்றால், ஹஸ்ஸான் முனாஃபிகாகிவிட்டார், அதே மாதிரி மிஸ்தாஹ் முனாஃபிகாகிவிட்டார், ரொம்ப லேசில் இந்த வார்த்தையை விட்டுருவாங்க. அல்லாஹை அஞ்சிக் கொள்ள வேண்டும் சஹாபாக்களோட விஷயத்தில், அல்லாஹை அஞ்சிக் கொள்ள வேண்டும் இந்த சஹாபாக்களோட விஷயத்தில். இந்த சஹாபாக்கள் செய்த நன்மைகளை ஒரு திராசில் வைத்து அவர்களுடைய தீமையை ஒரு திராசில் வைத்தால் எது கணக்கும் சகோதரர்களே? இந்த சஹாபாக்களோட நன்மைகள் அனைத்தையும் ஒரு திராசில் வைத்து நம்மளோட நன்மைகளை ஒரு திராசில் வைத்தால் எது கணக்கும் சகோதரர்களே? அந்த சஹாபாக்களை பற்றி ஒரு மனிதன் பேசும் பொழுது அல்லாஹை அஞ்சிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அந்த சஹாபாக்கள், அந்த பத்ர் சஹாபாக்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கூறுகிறார்கள். ஒரு முறை ஒரு சஹாபி, இதே போன்ற ஒரு பத்ர் சஹாபி ஒரு தவறை செய்து விடுகிறார். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி கொடுங்கள், இவரோட தலையை நான் வெட்டுகிறேன் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உமரே, உங்களுக்கு என்ன தெரியும் உமரே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பத்ர் சஹாபாக்களை மன்னித்து விட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பத்ர் சஹாபாக்களை மன்னித்து விட்டான். அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களோட கண்ணியத்தை பற்றி ஒரு மனிதன் பேசும் பொழுது மிக கவனமாக பேச வேண்டும். அவர்கள் செய்த தவறுகளை பற்றி ஒரு போதனைக்காக, ஒரு நன்மைக்காக நாடி பேசும் பொழுதும் மிக கவனமாக பேச வேண்டும். அவர்களை பற்றி வார்த்தைகள் கூறிவிடக்கூடாது. அப்படித்தான் மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு பெண் சஹாபியும் இதில் ஈடுபட்டு விட்டார்கள். அப்போ மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு தாய் இந்த அனைத்து சம்பவங்களையும், நடந்த முழு செய்தியையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுட்ட ஒப்படைக்கிறாங்க. இப்போதான் மனசில் பாரம் இறங்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்று அந்த நாள் வரையும் அவங்களுக்கு எதுவும் தெரியாது, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தாங்க. அன்னைக்கு இறங்குச்சு பாரம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், ஏற்கனவே உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க, ஃபஸ்தத்து மரதன் இலா மரத், எனக்கு ஏற்கனவே நோயாக இருந்துச்சு, அதுக்கு மேலே இன்னொரு நோய் போட்ட மாதிரி எனக்கு மாறிவிட்டது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு யார்? தாய்.
உம்மஹாத்துல் முஃமினீன், தாய் நமக்கு. நம்மளோட தாய்க்கு ஒரு நோய் ஏற்பட்டால், ஒரு நோவினை ஏற்பட்டால் நம்மளோட மனசு எப்படி இருக்கும்? இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. நம்மளோட தாய், நம்மளோட தகப்பன் மரணித்து விட்டால் நம்மளோட தாய் வேற யாராச்சும் கல்யாணம் முடிக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு இந்த தாய்மார்களை திருமணம் முடிப்பதை அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருந்தான். அவ்வளோ புனிதமான பெண்கள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், ஃபஸ்தத்து மரதன் இலா மரத், என்னோட நோய் கூடிருச்சு, என்னோட நோய் அதிகரிச்சிருச்சு. அப்போ திரும்ப வீட்டுக்கு போகிறாங்க. கழிவறைக்கு சென்று விட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறாங்க. திரும்ப வீட்டுக்கு போகும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், நான் வீட்டில் இருந்தேன், வீட்டுக்கு வந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், திரும்பவும் கேட்டாங்க, கைஃப தீக்கும், முன்னாடி கேட்ட அதே கேள்வியை கேட்டாங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க ஆயிஷாவே என்று சொல்லும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், என்னை என்னோட தந்தையோட வீட்டுக்கு செல்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள், என்னை என்னோட தந்தையின் வீட்டுக்கு செல்வதற்கு அனுமதி கொடுங்கள். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. ஒரு பெண்ணுக்கு கஷ்டம் ஏற்படும் போது, துயரம் ஏற்படும் பொழுது அவள் அமைதியை கணவனிடம் எதிர்பார்ப்பாள். கணவனிடம் இருக்கும், ஆனால் அதைவிட அமைதி அவளுக்கு பெற்றவர்களோட வீட்டில் இருக்கும். கணவர்கள் அதை விட வேண்டும். அதை ஒரு டிராமாவாக்கி, என்ன இதுக்கெல்லாம் போய் வாப்பா வீட்டுக்கு போறா, இதுக்கெல்லாம் உங்க அம்மா வீட்டுக்கு போறா, அது ஒரு டிராமாவாக்கக்கூடாது. அந்த இடத்துல விடணும். அதுவும் மனது ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்குது, ஏதோ ஒரு சிரமப்பட்டு கொண்டு இருக்குது, அங்கே போயாச்சும் அமைதியாக இருக்கட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுமதித்தார்கள். ஃபஅதின லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தார்கள். போய் யார் வீட்டுக்கு போக போகிறாங்க? தன்னோட நண்பர் வீட்டுக்கு தான் போக போகிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு. அப்போது அவங்க தகப்பனோட வீட்டுக்கு போகும்பொழுது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போகும்பொழுது முதல்ல தாயிட்ட போகிறான். அந்த தாயிட்ட கிடைக்கிற அரவணைப்பு ஒரு மனிதனுக்கு எங்கேயும் கிடைக்காது. சிலர் சொல்லுவாங்க, என் மனைவி ரொம்ப அரவணைக்கக்கூடியவளாக இருக்கிறா, என் மனைவி என்னை அப்படி பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மாவோட நல்லா பார்த்துக்கிறா. இல்லை சகோதரர்களே, ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய அரவணைப்பை போன்று ஒரு பிள்ளைக்கு வேறு எங்கேயும் கிடைக்காது. நேராக அம்மாட்ட போகிறாங்க, சொல்கிறாங்க, மா யதஹத்தஸு ன்னாஸு பிஹி, என்னை பற்றி ஏதோ மக்கள்லாம் பேசுகிறாங்களே, அது உண்மையா? உண்மையாக தான் பேசுகிறாங்களா என்று உறுதி செய்கிறார்கள். இதுவும் ரொம்ப முக்கியமான பண்பு சகோதரர்களே. நம்மளை பற்றி யாராவது ஒரு ஆள் சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சபையில் உட்காந்துருக்கிறோம், உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு சகோதரர் சொல்கிறாரு, உங்களை பற்றி அவர் அப்படி பேசினாருங்க அப்படின்னு. நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? முதல்ல ஃபோன் அடிப்போம் அவருக்கு, என்னங்க என்னை பற்றி இப்படி பேசி எல்லாம் கிழிச்சிருவோம். அப்புறமா அவர் சொல்லுவார், நான் பேசவே இல்லையங்கன்ட்டு. போட்ட வார்த்தையை எடுக்க முடியுமா? முடியாது. உறுதி செய்யணும். யார் சொன்னாலும் சரி உறுதி செய்யுங்க. உங்களை பற்றி தவறாக பேசினதாக ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்குதா, உறுதி செய்யுங்கள். உறுதி செய்யாமல் அந்த மூன்றாவது நபரை பற்றி பேசிவிடுவோம், ஊரெல்லாம் பேசிவிடுவோம். சில சகோதரர்கள் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு சபையில் உட்கார்ந்து இருக்கும் போது அவர்கிட்ட இன்னொரு சகோதரன் சொல்வார், இந்த ரெண்டாவது சகோதரர் இருக்கிறாரு, இவர் தான் பத்தி விடக்கூடியவர், வந்து சொல்லுவார், உங்களை பற்றி அப்துல்லாங்கிறவர் அந்த சபையில் உங்களை பற்றி அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருந்தார். சும்மா தானே இருந்தார் இவர், அப்படியே விட்டுறலாம்ல. அப்படியே செய்தி ஆறி போயிருந்தால் யாருக்கு நடுவே சண்டை வந்திருக்காது. ஆனால் ஒரு சண்டையை பார்த்துடணும். நம்ம மக்களுக்கு ஒரு சண்டையை பார்த்துடணும். ரெண்டு பேர் அமைதியாக இருப்பது பொறுக்காது. ஒரு சண்டையை பார்த்துடணும். அந்த இடத்துல வந்து செய்தியை போடுவாங்க, உங்களை பற்றி இப்படி பேசினாருங்க அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணுவோம்? அது முழுசாக அப்படியே நம்பிக்கிட்டு ஊரில் இருக்கிற எல்லாட்டையும் போய் சொல்லுவோம், என்னங்க அந்த அப்துல்லா என்னை பற்றி ஏதோ பேசினாராங்க, அவர் மட்டும் என்ன ரொம்ப தூய்மையானவரா, அவர் மட்டும் என்ன உத்தமரா என்று ஊர் முழுக்க பேசி கிழிச்சிருப்பாரு. கடைசியிலே இவருக்கு தெரிய வந்திருக்கும், அவர் பேசியே இருக்க மாட்டார் இவரை பற்றி. அது செய்தி உண்மையாகவே இருக்காது. அதனால் ஒரு மனிதன் அவனுக்கு ஒரு செய்தி வரும் பொழுதோ, அவனை பற்றியோ பிறரை பற்றியோ அவனுக்கு செய்தி வரும் பொழுது உறுதிப்படுத்துங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, இன் ஜாஅகும் ஃபாஸிகுன் பினபை, ஒரு தீயவன் உங்கள்கிட்ட ஒரு செய்தி எடுத்துட்டு வந்தால், ஃபதபையனு, அதை விசாரியுங்க, சோதிச்சு பாருங்க செய்தி உண்மையா. இன்னொரு கிராத்தில் வருது ஃபதஸப்பது, அதை உறுதிப்படுத்துங்கள் என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தாயிட்ட கேட்குறாங்க, உண்மையா அப்படின்னு சொல்லும்போது தாய் சொல்கிறாங்க, உண்மைன்னு ஒரே வார்த்தையில் சொல்லலை, யா புனையா. அழகான வார்த்தையை பாருங்கள், எப்படி அந்த தாய் அந்த மகளோட அந்த உள்ளத்தை எப்படி அழகா மென்மையாக ஹேண்டில் பண்ணாங்க பாருங்க. சொல்கிறாங்க, யா புனையா, அருமை மகளே, ஹவ்வினி அலா நஃப்ஸிக், உன்னோட மனசை நிதானப்படுத்து, உன்னோட மனசை அமைதிப்படுத்து.
பெரிய துயரமான விஷயம்தான். மனசு அமைதிப்படுத்தும். முதல்ல ஹவ்வினி அலா நஃப்ஸிக ஷஅன், இந்த விஷயம் உன் மனசுல வந்து ஒரு பெரிய துயரத்தை ஏற்படுத்தியிருக்கும், ஆனா அமைதியாயிரு. சொல்லிட்டு சொன்னாங்க ஃபவல்லாஹி லகல்லமா கானத் இம்ரஅத்துன் கத்துன் வதிஅ, ஒரு அழகான ஒரு பெண், ஒரு சிறந்த ஒரு பெண், இந்த ரஜுலின் யுஹிப்புஹா, அவள் ஆசைப்படக்கூடிய, அவள் விரும்பக்கூடிய அந்த கணவரிடம் அவள் இருந்தால், மக்கள் எல்லாம் சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா மகளே? மக்கள் நான் பேசாம சும்மா விட்டுருவாங்களா? பேசுவாங்க. ஒரு கணவன் மனைவி கடையில ஒரு பந்தம் அழகாக இருந்துச்சுன்னா மக்கள் பேசுவாங்க. மகள்கிட்ட சொல்றாங்க, மக்கள் பேசுவாங்க. அப்படித்தான் உன்னையே சஃப்வானை வச்சு பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கும் இடையில அழகான ஒரு பந்தம் இருந்துச்சு என்று உறுதிப்படுத்துகிறார்கள். உங்களுக்கு இடையே உள்ள அந்த பந்தத்தை கலங்கப்படுத்துவதற்காக இதை பண்ணியிருக்கிறார்கள் என்று உறுதிப்படுத்துகிறார்கள் தாய். அந்த இடத்துல சொல்ல, ஆமா உன் கணவர் இருக்கிறார் சொல்லல, உறுதிப்படுத்துறாங்க. உங்களுக்கும் உனக்கும் கணவருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பந்தம் உறுதியானது மகளே, ஆனா மக்களுக்கு அது பொறுக்காது. இதே போன்றுதானே சகோதரர்களே இன்றைய காலத்தில் பார்க்கிறோம். ஒரு கணவன் மனைவி அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஊர்ல இருக்கிறவனுக்கு பொறுக்காது. ஏதாவது ஒரு லொட்டு லொஸ்கை கண்டுபிடிப்பாங்க, அந்த இடத்துல உள்ள போடுவாங்க, வெடிக்கும், அந்த குடும்பம் பிரிந்து விடும், தலாக்கில் போய் முடியும். காரணம், ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு சபையில் எவனோ ஒருத்தவன் போட்ட ஒரு சிறிய ஒரு குண்டு போட்டாங்க, வெடிக்க விட்டு இருப்பான், பிரிஞ்சிடும். அதே போன்று பல நூற்றாண்டுகளாக இதே தான் நடந்துட்டு இருக்கு. எல்லா சமுதாயத்திலும் இது இருந்துச்சு. அதைத்தான் தாய் சொல்றாங்க மகள்கிட்ட, பெருசா ஒன்றும் நடக்கலை, உனக்கும் ரசூலுல்லாஹ்க்கு இடையில அழகான உறவு இருந்துச்சு, அது மக்களுக்கு பொறுக்கலை, அதனால தான் உன்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க, பெருசா எடுத்துக்கிறாத, அமைதியா உற்று என்று அந்த தாய் அமைதிப்படுத்துகிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். முதல்ல செய்தி பரவுனுச்சு, ஆனால் மனைவி பக்கத்திலே இருந்தான். மனைவியோட நிலைமையை அப்பப்போ கவனிச்சு கொண்டே இருந்தான். ஆனால் இப்போ மனைவியும் பக்கத்தில் இல்லை. ஒரு ஆண் மகனுக்கு அந்த இடம் அவனை அமைதியாக வைக்காது. நம்மள என்ன பண்ணுவோம்? ரோசப்படுவோம். பேசினவன் யாரா, அவனை இங்கே கொண்டு வாங்கடா, நான் ஒன்னில் ரெண்டை நான் பார்த்துறேன் என்று ரோசப்படுவோம், ஆக்ரோஷப்படுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எதுவும் படவில்லை, அவசரப்படவில்லை, அமைதியாக நடந்தார்கள், பொறுமையாக நடந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் இருக்கக்கூடிய சத்தியத்தை வெளியே கொண்டு வருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் என்னை தாழ்த்தி விட மாட்டான், என்னை கீழே போட்டு விட மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியான அந்த தவக்குலை அல்லாஹ் மீது தான் வைத்திருந்தார்கள். அமைதியாக இருந்தார்கள். அந்நேரத்தில் ஒரு மஷூரா எடுக்கிறான். பொதுவாக இதே போன்று திடுக்கம் ஏற்படக்கூடிய நேரத்தில், பதற்றம் ஏற்படக்கூடிய நேரத்தில் முதல்ல என்ன பண்ணுவோம்? பதட்டத்தில் சில முடிவுகளை எடுத்துருவோம். அது எடுக்கக்கூடாது, அமைதியாகணும். நம்பக்கூடிய சில சகோதரர்களை அழைத்து மஷூரா செய்ய வேண்டும். ஏன்னா சில நேரத்தில் நம்ம கண்ணுக்கு சில விடைகள் தெரியாது, நம்ம கண்ணுக்கு சில சொல்யூஷன் தெரியாது, பல சகோதரர்களுக்கு மத்தியில் அது தெரியும். நம்பக்கூடிய சில சகோதரர்களை அழைத்து அவர்களிடம் என்ன தேடணும்? மஷூரா தேடணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், இப்படி மஷூரா தேடுவதற்கு அல்லாஹ் வலியுறுத்துகிறான். வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அந்த சஹாபாக்களிடம் மஷூரா தேடுங்கள். இந்த சம்பவத்தில் இல்லை, பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்துறான். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிப்படையில் 2 சஹாபாக்களை கூப்பிடுறாங்க. ஒன்று உஸாமா இப்னு ஸெய்த் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எத்தனை பேருக்கு தெரியும் யார் அவங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வளர்ந்தவங்க, அவங்கள மகன்னு சொல்லக்கூடாது, வளர்ப்பு மகன் சொல்லுவாங்க. அதே போன்று அவங்களோட மகன் தான் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பாசமான ஒரு சிறுவன் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு, உஸாமா இப்னு ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு சஹாபி யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சகோதரன், சின்னவாப்பா மக சகோதரன். 2 பேரையும் கூப்பிட்டு மஷூரா எடுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அவங்கள்ட்ட மஷூரா கேட்குறாங்க, நான் இப்போ என்ன செய்யணும்? நபிக்கே அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது நமக்கு ஏற்படாதா சகோதரர்களே? நிலை குழம்பி போய் நிற்கக்கூடிய அந்த நிலை நமக்கு ஏற்படாதா? அப்பப்போ வஹி இறங்கி அவங்களுக்கு தீர்வு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருந்தான். அப்படிப்பட்ட நபிக்கு என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் நிற்கக்கூடிய அந்த நபிக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் போது நமக்கு நடக்காதா? அந்த நேரத்தில் அவசரப்பட்டு விடக்கூடாது, அல்லாஹ் மீது உறுதியான தவக்கலை வைக்கணும். அதே நேரத்தில்
காரணங்காரியங்களை தேடிக்கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவக்கலை அல்லாஹ் மீது வைத்தார்கள். காரணங்கள் என்ன? எதை எடுத்தார்கள்? மஷூரா செய்தார்கள், முடிவை நோக்கி சென்றார்கள், அமைதியாக சென்றார்கள். அமைதியாக இருக்க வேண்டும். யார் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தவக்குல் இருக்கிறதோ அவனுக்கு எந்த நிலை வந்தாலும் சரி அவன் அமைதியாக இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா கேட்கிறார்கள். அதுல உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அழகான ஒரு வார்த்தை கூறுகிறார்கள். அஹ்லக யா ரசூலல்லாஹ் வல்லாஹி லா தஅலமு வல்லாஹி இல்லா கைரா. அல்லாஹ் மீது ஆணையாக ஆயிஷாவை பற்றி எங்களுக்கு நலவு மட்டும்தான் தெரியும் யா ரசூலல்லாஹ். ஆயிஷாவை பற்றி எங்களுக்கு எந்த ஒரு தப்பும் தெரியாது யா ரசூலல்லாஹ். இது உஸாமா ரலியல்லாஹு ஒரு மஷூராக இருந்துச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் லம் யுதய்யிகுல்லாஹ் அலைக். நடந்தது நடந்துருச்சு தான், ஒரு துயரமான சூழ்நிலை இருக்குது. அல்லாஹ் உங்களை ஒன்றும் ரொம்ப நெருக்கி வைக்கலை. அல்லாஹ் உங்களுக்கு விசாலமாக தான் வச்சுருக்கிறான். வேணும்னா உங்களை தலாக் பண்ணிவிட்டு வேறு மனைவியை திருமணம் முடிச்சுக்கோங்க. இதுவும் ஒரு தீர்வின் அடிப்படையில் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தார்கள். யாரை பற்றியும் உள்ள அந்த ஒரு வஞ்சகத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு இதை பேசவில்லை. யாராவது ஒரு மனிதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு வஞ்சகம் இருந்துச்சு என்று சொன்னால் அவன் பொய் கூறுகிறான். ஏனென்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் மத்தியில் இருந்த உறவு எப்படிப்பட்டது என்றால், ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹிடம் ஒரு மஸ்அலாவை சார்ந்து ஒரு கேள்வி கேட்டு வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், அலியிடம் செல்லுங்கள், அலிக்கு இதோட தீர்வு தெரியும் என்று கூறுகிறார்கள். அப்படி ஒரு பந்தம் இருந்தது. அதனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வஞ்சகத்தில் இது சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு நோய்வாய் கஷ்டப்பட்டு இருக்குமே, அந்த மனசை ஆறுதல் படுத்துவதற்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தையை கூறினார்கள். இந்த ரெண்டு மஷூராவையும் கேட்டுவிட்டு அவசரப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு எடுக்கவில்லை. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ் நீங்கள் வேணும்னா வீட்டிலேயே ஒரு அடிமை பெண் இருக்கிறாங்களே பரீரா என்று சொல்லி அவங்கள்ட்டையும் விசாரிச்சு பாருங்களேன். எங்கள் ரெண்டு பேர்ட்டையும் விசாரிக்கிறீங்க, ஆனால் நாங்கள் பெண்களோட பயணிக்கக்கூடியவர்கள் கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய பரீராட்டையும் நீங்கள் கேட்டு பாருங்க என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து கேட்கிறார்கள், பரீராவே ஆயிஷாவோட விஷயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சுப்ஹானல்லாஹ், பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட பதில் எந்த அளவுக்கு இருந்துச்சு என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளக்கமாக சொல்கிறாங்க. இதிலே தெரிஞ்சுக்கலாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்த வயசில் இருந்தாங்க, அவங்க எப்படிப்பட்ட ஒரு தன்மையுடையவர்களாக இருந்தார்கள். பரீரா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், நான் ஆயிஷாவை பார்க்கும் போதெல்லாம் அவங்க மாவு பிணைஞ்சிட்டு இருப்பாங்க, அந்த பிணையக்கூடிய நேரத்திலே தூங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு சின்ன வயசு, பிணைஞ்சிட்டு இருக்கும் போதே தூங்கிடுவாங்க. அந்த மாவை ஆடு மாடுகள் வந்து சாப்பிட்டு போயிடும். கோழி வந்து மேய்ஞ்சிட்டு போயிடும். மாவு பிணைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு சின்ன வயசு, பொறுப்பில்லாத, அதாவது அந்த பொறுப்பில்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது, ஆயிஷா ரலியல்லாஹு கண்ணியத்திற்கு அந்த 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 சின்ன வயசு, மாவு பிணைஞ்சிட்டு இருப்பாங்க, மாவில் கை இருக்கும், ஆனால் தூங்கிடுவாங்க, கோழி வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அந்த அளவுக்கு சின்ன வயசு யார சொல்லலாம். இவங்க விஷயத்தில் நீங்கள் இப்படி கேட்குறீங்களே, இவங்கள விஷயத்தில் என்ன ஹராம் ஏற்பட்டு இருக்கும்? அந்த அளவுக்கு சின்ன வயசு யா ரசூலல்லாஹ் என்று பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் கூறுகிறார்கள். ஆயிஷா அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க யா ரசூலல்லாஹ். காலம் உருண்டு ஓடுகிறது சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரீரா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டதுக்கு உடன் மிம்பரை நோக்கி செல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை அழைக்கிறார்கள். மிம்பரில் ஏறிவிட்டு அவர்கள் கேட்கிறார்கள், وَمَنْ يَعْذُرُنِي مِنْ رَجُلٍ بَلَغَنِي أَذَاهُ فِي أَهْلِي. என்னோட குடும்பத்தோட விஷயத்தில் களங்கம் ஏற்படுத்திய அந்த மனிதரை யார் தீர்த்து கட்டுவார்? யார் அந்த மனிதனை கண்டுபிடிப்பாய்? எனக்காக அந்த மனிதனை யார் கண்டுபிடிப்பாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு கூறினார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, மா அலிம்து அலா அஹ்லி இல்லா கைரா. என்னோட குடும்பத்தை பற்றி நான் நலவு மட்டும் தான் எனக்கு தெரியும். இதை முதல்ல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாமே மஷூரா எடுப்பதற்கு முன்பாக? சொல்லலை. மஷூரா எடுத்தாங்க, மக்களோட கருத்துக்களை எடுத்துக்கிட்டு அதை உறுதிப்படுத்தினார்கள். அவர்களோட கருத்தும் அதுவாகத்தான் இருந்தது. அதை உறுதிப்படுத்தி விட்டு மக்கள்கிட்ட சொன்னாங்க, என் மனைவியை பற்றி நான் நல்லவு மட்டும்தான் எனக்கு தெரியும், அதனால என் மனைவி இதை பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த பிரச்சனை உண்டாக்கியவனை யார் கண்டுபிடிப்பா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அதை கூறிவிட்டு இன்னொரு வார்த்தையும் கூறுறாங்க, நம்மளா இருந்தால் அதை மட்டும் தான் சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்? என் மகளை பற்றி எனக்கு 100க்கு 100 நன்மை மட்டும் தான் தெரியும், இதை பேசினவனை கண்டுபிடிங்கன்னு சொல்லுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடு நிப்பாட்டவில்லை, இன்னொரு வார்த்தையும் கூறினார்கள், وَقَدْ ذَكَرُوا رَجُلًا مَا عَلِمْتُ عَلَيْهِ إِلَّا خَيْرًا.
என்னோட மனைவியை தொட்டு இன்னொரு ஆணை பற்றியும் பேசப்படுகிறது, அவனை பற்றியும் எனக்கு கயிறு மட்டும்தான் தெரியும். அவனை பற்றியும் எனக்கு கயிறு மட்டும்தான் தெரியும். சஃப்வானை பற்றியும் எனக்கு கயிறு மட்டும்தான் தெரியும். நம்மளேருந்து என்ன பண்ணுவோம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏமாக உத்தமங்க, ஏமாக நல்லவ, அவனை பற்றிலாம் எனக்கு கேரண்டி கிடையாது, அவனை பற்றிலாம் எனக்கு கேரண்டி கிடையாது, அவன் தப்பான எண்ணத்தில் பார்த்தாலும் பார்த்துருப்பான், கேரண்டி கிடையாது. சந்தேகத்தோட மனதோடு பார்ப்போம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மகளை மட்டும் அங்கே காப்பாற்றலை, சேர்ந்து அந்த சஹாபியையும் காப்பாற்றினார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியோட உண்மைத்தனம் தெரியும். அந்த சஹாபி அதை செய்திருக்க மாட்டார்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. நல்லெண்ணம் வைத்தார்கள், அந்த சஹாபியை பாதுகாத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, அது அப்துல்லாஹ் இப்னு உபையாக தான் இருக்கும் என்று. ஆனால் மேடையில் அந்த பேரை சொல்லவில்லை, அந்த பேரை மறைத்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தினார்கள். ஆனால் இந்த பிரச்சனை யாரோ ஒருத்தவங்களை செஞ்சிருக்கிறாங்க, ஆனால் அந்த பேர் சொல்லலை, பேரை மறைத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான சகோதரர்களே, இந்த சம்பவம் ரொம்ப நீண்டமான ஒரு சம்பவம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்தடுத்தது இந்த சம்பவத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயத்தை எப்படி கையாண்டான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வஹியை இறக்கினான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தீர்வை கொடுத்தான், தீயவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அவர்களை இழிவுபடுத்தினான், மறுமை வரையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எப்படி ஒரு புனிதப்படுத்தினான் என்று இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். ஆனால் காலம் அதுக்கு அவகாசம் தரமாட்டேங்கிறது. இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் அடுத்த வாரம் இதோட தொடர்ச்சியை பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. وأقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. எந்த அளவிற்கு அறிஞர்களுடைய ஆய்வை எடுத்துக்கொண்டு நமக்கு ஒரு ஒரு பொறுப்பை சுமந்து கொண்டு ஒரு மௌலவி வராங்கங்கிறத நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கருதணும். அவர்பட இல்லை, இங்கே பேசக்கூடிய எல்லோருமே அது மாதிரியான ஒரு ஆதாரபூர்வமாக அறிஞர்களோட தொடர்பு படுத்தி அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் இந்த பரிமாறப்படுது. முன்னோர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சஹாபாக்களுடைய அதாவது சலஃபு சாலியன்கள்னு சொல்கிற அந்த ஆரம்ப கட்ட சஹாபாக்கள், தாபீன்கள், தபத்தாபீன்களுடைய பயான்கள் எப்படி இருக்கும் அல்லது அவர்களுடைய உரைகள் எப்படி இருக்கும்னு சொல்லும்போது உதாரணம் சொல்லுவாங்க, எஹ்ருஜு மினி குலு உள்ளத்துலேருந்து வெளிப்படுமா. பேசுகிறவர் எப்படி சொல்லுவார்னா உள்ளத்துலேருந்து வெளிப்படுத்துவாராம். அதனால் கேட்குறவங்களுக்கு அது நேரடியாக உள்ளத்தில் போய் சேருமா. புரியுதா அவங்க சொல்ல வருது? ஏன்னா அப்போ அந்த படிப்பினைக்கு நாம் தயாராகாவிட்டால் அது உண்மையிலே நமக்கு படிப்பினை தராது. அதனால தான் ஷேக் அவர்கள் முன்னாடியே சொன்னாங்க, அது என்ன மாதிரியான இந்த படிப்பினைகள் பெறும்னா உள்ளம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் அல்லாவின் தவக்குலை உறுதி செய்யக்கூடிய நிலையில் இந்த சோதனைகள் இருக்கும். நாங்கள் ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி இன்றைய அமர்வை நாங்கள் நிறைவு செய்யலான்னு இருக்கிறோம். யாரெல்லாம் நரகத்துக்கு போகாமல் சொர்க்கம் போக வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கள். முதல்ல இது அக்கீதாவில் உள்ளது. நரகம் போகக்கூடியவங்க நிரந்தர நரகத்தில் இருக்காமல் சில பேர் சிஃபாத்து காரணமாக பல்வேறு சிஃபாத்துக்கெல்லாம் சொல்லப்பட்டது. இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தான அந்த கரங்களினால் நரகத்தில் சில பேர் எடுத்து என்ன எங்கே போடுவாங்க? சொர்க்கத்தில் போடுவாங்க. அப்போ நரகம் போயிட்டு சொர்க்கம் போகிற மக்கள் இருக்குது. இதில் எல்லாரும் தெளிவு தானே? ஏன்னா இதில் வழிகட்ட கும்பல் ஒரு பிரிவினை நம்ம இஸ்லாத்தில் இருந்து போயிட்டாங்க. இல்லை அப்படி கிடையாதுன்னு. சரிங்களா? யாரெல்லாம் போக வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் தரப்பிலையும் ஆண்கள் தரப்பிலும் எல்லோருமே அதில் சொர்க்கத்துக்கு நான் நரகத்துக்கே போகக்கூடாதுன்னு ஒரு விருப்பத்தோடு நம்ம போவோமா இல்லையா? இன்றைக்கு சொல்லப்பட்ட செய்தி நாம் பெறக்கூடிய படிப்பினை ரத்தன சுருக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இன்றைய நிறைவு செய்தியா, அதாவது இங்கேருந்து நீங்கள் டேக் ஹோம் செய்தின்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான் டேக் ஹோம். பார்சல்லாம் கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு இந்த செய்தி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 1844வது செய்தி. என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா, மன் அஹப்ப ஐ யுஸஹஸஅ அனின் நாரி வ யத்குலுல் ஜன்னத ஃபல்துத்ரிகுஹு. யார் ஒருவர் நரகத்திற்கு செல்லாமல் சொர்க்க செல்ல வேண்டும் என்று மன் அஹப்ப, யார் உங்களுடைய உள்ளத்தில் ஆசை வைக்கிறீர்களோ,
3 விஷயம் செய்தியில் சொல்லப்படுது. செய்யலாமா? பிஇذنில்லாஹ் தஆலா. இதுதான் ஹோம்வொர்க், இதுதான் டேக் ஹோம் செய்தி. பேசக்கூடிய எங்களாக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கட்டும், பெண்களே, இன்றைக்கு சொல்லப்பட்ட அதனுடைய சாராம்சம் இதில் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயத்தில் எவர் ஒருவர் நரகத்திற்கு செல்லாமல் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று உள்ளத்தில் ஆசை கொள்கிறீர்களோ, இந்த 3 விஷயத்தில் நீங்கள் உறுதியாக மரணம் வரை யார் மரணித்தாரோ, மரணிக்கிறவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிராண்டட் நோ நரகம், ஸ்ட்ரைட்டா சொர்க்கம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வஹுவ யுமினு பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது சரியான நம்பிக்கையோடு அந்த நபர் மரணித்திருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சரியான முறையில் நம்ம இணை வைக்காம, அல்லாஹ்வுக்கு இணை துணை இல்லாம, இல்லையா, சிலை வணங்குறதுல இருந்து எல்லாத்துக்குமே நம்ம மீண்டு இருக்கணும். அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை வணக்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாலும் அவங்களும் என்ன கேட்டாங்க, யா அல்லாஹ் சிலை வணங்குவதிலிருந்து என்னையும் என் குடும்பத்தாரையும் பாதுகாப்பாயாக அப்படின்னு நம்மளும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். 1. 2வது சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல் யௌமில் ஆகிர். ஆகிர்னா மரணத்திலிருந்து, மரணிக்கக்கூடிய நிலையிலிருந்து நம்ம எல்லோரும் சொர்க்கம் நரகம் போகிறாங்கல்ல மக்கள், மஹ்ஷர் மைதானத்தில் இருந்து முடிந்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகம் இன்னும் ஆளுகளை அனுப்புன்னு சொல்லி நரகம் அதனுடைய உஷ்ணத்தை வெளிப்படுத்தும். இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பாதத்தை வைத்து அதனுடைய உஷ்ணத்தை தணிப்பான் என்று செய்தி வருது. அப்போ இது வரைக்கும் முடிஞ்சிடும், அதுக்குள்ள எல்லாம் சொர்க்கம் போறவங்க நரகம் போற போயிடுவாங்க இல்லையா. அது வரைக்கும் யார் ஒருவர் முழுமையா ஈமான் கொள்ள நிலையில அவருடைய மரணம் இருக்கணும். அப்போ சுருக்கமா யுமினு பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர்னா சாதாரணமாக எடுக்காம நாம இந்த ஆகிரத்துன்னு சொன்னா மவுத்துல இருந்து இறுதி வரையும் யார் மறைவான செய்தியில எல்லாருமே உறுதியான. அப்ப 2 விஷயம் வந்துருச்சா. முதல் விஷயம் என்ன, யுமினு பில்லாஹ். ஹதீஸ் கூட நீங்க மனப்பாடம் பண்ணீங்க. அப்போ அந்த மனப்பாடம் பண்ணி வச்சுட்டீங்கன்னு யாராவது கேட்டாங்களா, இல்லைப்பா நரகத்துக்கு போகாமல் சொர்க்கம் போனால் இதான் 3 லிஸ்ட்டு, இது நீ பண்ணிட்டு போயிட்டே முடிஞ்சு கிளஸ், புரியுதா உனக்கு? அப்போ 2வது ஈமான் அல்லாஹ் மேலே வைக்கணும். 2வது யௌமில் ஆகிர். 3வது தான் பாயிண்ட். 3வது தான் இன்றைய செய்தியோடைய டேக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வயஅதி இலன் நாசி மா யுஹிப்பு ஐ யுதா இலைஹா. மக்கள் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று நீ எண்ணுகிறாயோ, விரும்புகிறாயோ, அதே போல் மக்களை நீ நடத்து. உன்னை எப்படி பேச வேண்டும் மக்கள் என்று நீ நினைக்கிறாயோ, உன்னுடைய குறையை எப்படி மக்கள் மறைக்க வேண்டும் என்று எண்ணுகிறாயோ, உன்னுடைய குடும்ப விஷயத்தில் எப்படி மக்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ, அதே போன்று நீ மக்களையும் பாரு. இதுதான் டாக்டர் ரைசுதீன் ஒரு ஹதீஸ் சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கண்ணாடியை போன்றவன். எவ்வளோ அழகான ஒரு ஹதீஸ் பாருங்க. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம எடுத்துக்கொண்டக்கூடிய செய்தி. 3 விஷயம் தான். அல்லாஹ்வின் மேலே ஈமான் கொள்ளுவோம் எல்லா சந்தர்ப்பத்திலும், மறுமையின் மீது ஈமான் கொள்ளுவோம் எல்லா நிலைகளிலும், எல்லா சந்தர்ப்பத்திலும். 3வது என்ன, பிறர் எப்படி உங்களை நடத்த வேண்டும், உங்களுடைய மானம், உங்களுடைய கண்ணியம், உங்களுடைய மரியாதை, உங்களை அழைக்க வேண்டும், எப்படி எல்லாம் நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுவார் மக்கள் எப்படின்னு ஒரு கணிப்பு வச்சிருப்போம்ல, இதே போன்று நீங்கள் மக்களிடமும் நடந்து கொள்ளுங்கள். சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு ஒருத்தர் விரும்புகிறாருன்னா அவரும் சத்தம் போட்டு பேசக்கூடாது. விளங்குதா உங்களுக்கு? கை காட்டி கூப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தர் நான் விரும்புகிறேன்னா, என்னை கை காட்டி ஒருத்தர் கூப்பிட்றாருன்னா நானும் என்ன பண்ணக்கூடாது? நமக்குன்னு வரும்போது எல்லாம் வருதா இல்லையா? இதுதான் கண்ணியத்திற்குரிய சகோதர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னாங்க. இதுவே ஒரு தனியாக ஒரு பயான் கூட செய்யலாம். ஆக பத்தத்தில் இந்த 3 நம்ம நல்ல உறுதியாக நம்பிக்கை வைப்போம். என்ன செய்கிறோம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான். ஆக அல்லாஹ்வை முன்னிறுத்திய நிலையில் நம்மளுடைய வாழ்க்கையை நடைமுறை செய்ய வேண்டும். இன்றைய பாடத்தில் நாம் எதை கற்றுக்கொண்டோமோ நம்மளுடைய வாழ்விலே அதை கடைபிடிப்போம். அவதூறுகளை பரப்ப வேண்டாம். செய்தியை உறுதிப்படுத்தாமல் நாம் யாருக்கும் போய் சில விஷயங்கள் தொடர்த்து நம்மளுடைய உறவை துண்டித்து கொள்ள வேண்டாம். நமக்கே எப்படின்னா பிறருடைய விஷயங்களையும் நம்ம என்ன செய்யணும், அது ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணங்கள் சிந்தனை அடிப்படையில் இன்றைய வகுப்பில் எடுக்கப்பட்ட நல்ல உபதேசங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானார் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.